காயக்கல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயம் அப்படின்னா உடல்னு மீனிங். கற்பம் அப்படின்னா ஒரு அழியாத தன்மை அப்படிங்கிறது ஒரு மீனிங். நம்மளோட உடல் அழியாமல் கொண்டு போக முடியுமா அப்படின்னா கொண்டு போக முடியும். அதுதான் காயக்கல்பம். காயம் உடலை வந்து அழியாத தன்மைக்கு கொண்டு போகிறது கற்பம். இப்போ வந்து ஒரு நோய் வருது, இல்லை ஒரு இறப்பு வருது, மரணம் வருது அப்படின்னா இந்த உயிர் வந்து எங்கே தங்கும்? அது இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உடல். ஸோ அது இருக்கணும், இந்த உடல் வந்து நல்லா இருந்தால் தான் உயிர் இருக்க முடியும், நம்மளும் வாழ முடியும். அதனால் உடலை வந்து வளர்க்கணும்னா மருந்துகள் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி காயக்கற்ப மருந்துகள் எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிறதும் உண்டு. இன்னொன்று வந்து நம்ம உடல்லையே வந்து காயக்கற்ப மருந்துகள் வந்து சில வகை சுரக்கும். நம்ம இயற்கையாகவே சுரக்கும். ஆமாம், கற்ப மருந்துகள் உடலில் சுரக்கக்கூடியது இருக்குது. இதை வந்து அமுத நீர் அப்படின்னு சொல்லுவோம். உப்புக்கள், பாசன மருந்துகள், உபரசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள். அது மட்டும் இல்லாமல் உயிர்லேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ஜீவ மருந்துகள் அப்படின்னு சொல்லுது. உலகத்தில் இருக்கக்கூடிய நவரத்தினங்கள்லேருந்து உலோகங்கள், பாசனம், இந்த மூலிகைகள் எல்லாத்துலேருந்துமே மருந்து தயார் பண்ணலாம். தத்துவங்களால தான் உடல் வந்து இயங்கிட்டு இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ 96 தத்துவங்களில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தும் போது வர்மக்கலையில் நான் சொன்னது ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் இது மைல்டான ப்ரெஷரும் இருக்கும், டீப் ப்ரெஷரும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறது. இப்போ பக்கவாத பேஷண்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயில் மசாஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். தொக்கனை சிகிச்சை, அந்த சிகிச்சை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? தொக்கணம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மூலிகைகள்லாம் இருக்கக்கூடிய. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் பிரியா கூட தான் இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து காயக்கல்பம் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, தொக்கணம் சிகிச்சை போன்ற விஷயங்களை பற்றி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம், இப்போ காயக்கல்பம் சிகிச்சை அப்படின்னா என்ன? காயக்கல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயம் அப்படின்னா உடல்னு மீனிங். கற்பம் அப்படின்னா ஒரு அழியாத தன்மை அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ கல்பம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஸ்டோன்ஸ் ஆஃப் ரெஜுனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்டோன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டிக்கு உதவுது. இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வேர்டு. இம்மார்டாலிட்டினா நம்ம வந்து எப்போ அழியாத தன்மை அப்படிங்கிறது, ஸ்திரமானது, அழியாத தன்மை, இதை தான் கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தஞ்சாவூர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது, இன்னும் அப்படியே இருக்குது. அந்த கல்கள் வந்து அழியவே இல்லை தான். அதே மாதிரி நம்மளோட உடல் அழியாமல் கொண்டு போக முடியுமா அப்படின்னா கொண்டு போக முடியும். அதுதான் காயக்கல்பம். காயம் உடலை வந்து அழியாத தன்மைக்கு கொண்டு போகிறது கற்பம். அந்த அழியாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வேர்ல்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போது ஆக்கல், அழித்தல், காத்தல், அதுதான் கடலோட ஒரு தொழில். இதுதான் நம்ம பாடியிலையும் நடந்துகிட்டே இருக்கும். மெட்டபாலிசம், கெட்டபாலிசம் இதெல்லாம் சொல்லுவோம். இதுதான் நம்ம உடலில் நடந்துகிட்டே இருக்கும். பட் இதில் வந்துட்டு இந்த செல்கள்லாம் ரெஜுமினேட் ஆகும், செல்கள் டெட் ஆகும். இது வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பாடியில். அதில் ரெஜுமினேட் ஆகிறது அப்படிங்கிறது புதுப்பிக்கிறது, தன்னைத்தானே புதுப்பிக்கும். இது ஒவ்வொரு செல்களும், மூளை செல்கள்லேருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கொள்ளும். அதே போல் அதுலேயும் வந்து கெட்டபாலிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் ஆகும்போது அது குறையும். புதுப்பிக்கும் திறன் வந்து நம்மளோட வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு குறையும். செல் ரெஜுவினேஷன் ஆகும்போது இந்த ப்ராசஸ் குறையிறதை தடுத்து எப்போவுமே ரெஜுவினேஷன் ஸ்டேஜில் இருக்கிறது தான் இந்த காயக்கல்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சித்த மருத்துவத்தில் இதை காயக்கல்பம் அப்படின்னு அழகான வேர்டு சொல்கிறோம். பட் மாடர்னில் இதை வந்து எலிக்சியர் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். எலிக்சியர், ஃபிலாசபர் ஆஃப் ஸ்டோன். அப்புறம் இது வந்து இம்மார்டாலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்மார்டாலிட்டி அப்படின்னா அழியாத தன்மை, திரும்பவும் நம்ம பிறக்கவே கூடாது அப்படின்னா நம்ம இருக்கிறதுலே அப்படியே இருக்கிறது ஸ்டேபிளாக. ஸோ இதை சித்தர்கள் செஞ்சாங்க. ஓகே. ஸோ ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு கற்பம் அப்படிங்கிறது உயர்ந்த பொருள், அதுதான் டாப் மோஸ்ட் சித்தாலேயே. இதை வந்து சித்த மருத்துவத்தில் மணிமகுடம் அப்படின்னு சொல்லி முப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய மெடிசனை வந்து ஹையர் ரேஞ்சுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரியான மெடிசன்ஸ் தான் நம்ம உடலையும் அழியாத தன்மைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காயக்கல்பம் சிகிச்சை நீங்களே சொன்னீங்க அழியாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அழியாமல் வச்சுருக்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வயசானது மூஞ்சில் தெரியாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி உடலை புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குது? இது எப்படி இந்த காயக்கல்பம் சிகிச்சை வந்து இதுக்கு உதவுது மேம்? ஸோ
ஸோ நம்மளுக்கு வயதாகுதுன்னா எப்படி தெரியும்? நரை, திரை இதெல்லாம் தெரியும் இல்லையா? நரை அப்படிங்கிறது நம்மளோட முடியெலாம் நரைக்கிறது. வயதாகும் போது தலைமுடி நரைக்கும். உள்ள கருப்பு முடி வந்து வெள்ளையாகும். திரை அப்படிங்கிறது தோலில் சுருக்கம் வர்றது. இதெல்லாம் ஆகிறதுக்கான அறிகுறிகள். அடுத்தது பிணி. ஏஜ் ஆகும்போது ஒவ்வொரு உறுப்புகள் வந்து நமக்கு செயலிலேருந்து ஏதாவது இப்போ சர்க்கரை நோயோ அல்லது பிபி இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரை, திரை, பிணி, மூப்பு. அப்புறம் வந்து மரணம். அதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் அது வளர்ச்சிக்கான பருவம். அடுத்தது வந்துட்டு அது ஏஜிங்கான பருவம். ஒரு 40 வயதுக்கு மேலே அவங்களோட ப்ராசஸ் உடல் நிலையெல்லாம் மங்கும். அது வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் 70 வயது 80 வயது தான் மேக்ஸிமம் லிமிட். 60 வயசு தாண்டதே கஷ்டமாக இருக்குது. ஆமாம். பட் 120 இயர்ஸ் நம்மளுடைய மனிதனோட ஆயுட்காலம் 120 வருடங்கள் தான். ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கும் போது அந்த 120ஐயும் தாண்டி எப்போவுமே அழியாமல் இருக்கிறது தான் இந்த காயக்கல்பம் ஹெல்ப் பண்ணும். அது சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் அவங்களோட சித்திகள் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக உடலை வந்து ஃபஸ்ட்டு அழியாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, திருமூலர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அவரோட பாடல், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. அதான் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆன்மா வந்து இந்த உடலில் இருக்கும். இப்போ வந்து ஒரு நோய் வருது, இல்லை ஒரு இறப்பு வருது, மரணம் வருது அப்படின்னா இந்த உயிர் வந்து எங்கே தங்கும்? அது இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உடல். ஸோ அது இருக்கணும். இந்த உடல் வந்து நல்லா இருந்தால் தான் உயிர் இருக்க முடியும், நம்மளும் வாழ முடியும். அதனால உடலை வந்து வளர்க்கணும்னா நம்ம இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடலை நம்ம பார்த்துக்கணும். நோய் இருக்கக்கூடாது, நரை, திரை, பிணி, மூப்புனி எதுவுமே இருக்கக்கூடாது, இறப்புமே இருக்கக்கூடாது. அப்படி இந்த உடல் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ திருமூலரோட ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். திருமூலர் வந்து 3000 வருஷம் வாழ்ந்தார். ஆமாம். ஓகே. ஒரு வருடமும் ஒவ்வொரு குறள் வந்து அவர் இது பண்ணியிருப்பார் செய்யுள். ஸோ 3000 குறள்கள். ஆனால் அதையும் தாண்டி அவர் வாழ்ந்திருப்பார். இந்த 3000 பாடல்கள் இருக்கிறதுனால நம்ம 3000 வருடம் அவர் வாழ்ந்ததுக்கான சான்றாக சொல்கிறோம். அதே போல் தான் சித்தர்களுக்கு ஆயுள் காலமே கிடையாது. எல்லா சித்தர்களோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஜீவ சமாதி தான் ஆயிருப்பாங்க. அவங்க இறந்து உயிர் தனியாகவும் உடல் தனியாகவும் பிரிஞ்சு போகலை. அதே போல் அவங்க உடலும் அழியாமல் தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஜீவ சமாதி. உயிரோடு இருக்கும் போதே அவங்க சமாதி நிலைக்கு போய் ஒருத்தரே வந்து நிறைய இடங்களில் சமாதி நிலையும் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க உடலையும் உயிரையும் வந்து பிரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அதுலேயே இருந்தாங்க. அவங்க உடல் வந்து அழியாத தன்மைக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வர மருந்து மட்டும் அல்ல, அவங்க யோகா சாதனைகளும் நிறைய செஞ்சாங்க. இதுதான் வந்து 8 வகை சித்திகள் அப்படின்னு சொல்லுவோம். 8 வகையான சித்திகளை அடையணும் அப்படின்னா உடம்பை வந்து தயார் நிலைப்படுத்தணும். அந்த தயார் நிலைப்படுத்துறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மருந்து தான் இந்த காயக்கல்பம். ஸோ இந்த காயக்கல்பம் அப்படிங்கும்போது சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. மூலிகைகளில் இருக்குது, மெட்டாலிக் மெடிசன் உலோகங்கள் மருந்துகள் இருக்குது, ஜீவ பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள்லேருந்து தயார் பண்ணக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காயக்கல்ப மருந்துகள் இருக்குது. சரி, மருந்துகளே சாப்பிடாம நாங்கள் வந்து எப்படி இதை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து யோகா சாதனைகள். யோகா மூலம் நிறைய ஆசனங்கள் இருக்குது. என்ன மாதிரியான ஆசனங்கள், என்ன மாதிரியான யோகா முறைகளை பின்பற்றினா இந்த காயக்கல்பம் சிகிச்சை? ஸோ யோகம், ஆசனம் இதெல்லாம் பின்பற்றுறதுக்கு முன்னாடி இயம நியமம்னு சொல்லி சில விஷயங்களை பின்பற்றணும். இயமம், நியமம், ஆசனம் இப்படி தான் ஆர்டரில் வரும். இயமம் அப்படின்னா நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை முறை. இதுதான் இயமம். நியமம்னா இப்போது புலால் உணவுகளை தவிர்க்கிறது, அசைவ உணவுகள் தவிர்க்கிறது, நல்ல எண்ணங்கள், நல்ல நடத்தை, இதெல்லாம் வந்து நல்ல உணவுகள், நல்ல செயல்கள், இதெல்லாம் வந்து இயம நியமங்கள் அப்படின்னு வரும். ஸோ நல்ல நெறிகள் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி அடுத்தது தான் வந்து இயமம், நியமம், ஆசனம். ஆசனம்னா யோகாசனங்கள். யோகாசனங்கள் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் சக்ராஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து நம்மளுடைய மருந்துகள் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி காயக்கற்ப மருந்துகள் எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிறதும் உண்டு. இன்னொன்று வந்து நம்ம உடல்லையே வந்து காயக்கற்ப மருந்துகள் வந்து சில வகை சுரக்கும். நம்ம இயற்கையாகவே சுரக்கும். ஆமாம். கற்ப மருந்துகள் உடலில் சுரக்கக்கூடியது இருக்குது. இதை வந்து அமுத நீர் அப்படின்னு சொல்லுவோம். இது யோகாசனம் பண்ணுறவங்க பல வருடம் வந்துட்டு யோகாசனம் மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணும்போது அந்த 8 வகை சித்திகள் சொன்னேன் இல்லையா, அதை அடையும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடல்லையே நேச்சுரலாகவே இந்த அமுத நீர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து சுரக்கும். இது வந்து சிவகுடிலை அப்படின்னு ஒரு இடத்துல சுரக்கும். சிவகுடிலைன்னா நம்மளுடைய சகஸ்காரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சுரக்கக்கூடியது. ஸோ இதுக்கெலாம் வந்து பல வருடம் யோகா பண்ணணும்னா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த காயக்கல்பமான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ காயக்கல்பம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உடம்பை காக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அழியாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடி நோய் வராமல் காக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். என்ன மாதிரியான உணவு வகைகள்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும் இதை நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக?
இந்த ஃபர்ஸ்ட் வந்து மூலிகைகள், நம்மளுடைய தாவர வகுப்புகள். அடுத்தது வந்து பாசனம், மெட்டாலிக் மெடிசன். மெட்டாலிக்னா உலோகங்கள். உலகத்தில் இருக்க எல்லா வகையான உலோகங்களுமே வந்து மருந்தாக்கக்கூடியது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து எல்லாமே பற்போம் செந்தூரம்னு மருந்தாக்கும். அதே போல் உப்புக்கள், உப்புக்கள், பாசனங்கள், பாசன மருந்துகள், உபரசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள். அது மட்டும் இல்லாமல் உயிர்லேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ஜீவ மருந்துகள் அப்படின்னு சொல்லுது. உலகத்தில் இருக்கக்கூடிய நவரத்தினங்கள்லேருந்து உலோகங்கள், பாசனம், இந்த மூலிகைகள் எல்லாத்துலேருந்துமே மருந்து தயார் பண்ணலாம். இருந்தாலும் இந்த காயக்கற்பங்கள் அப்படிங்கும்போது நம்ம இம்பார்ட்டண்டாக ஒரு 108 மூலிகைகள் வந்து கருவூரார் நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகே. கருவூரார் சித்தர் வந்து நிறைய வாதம் அப்படிங்கும்போது ரசவாதம், இந்த தங்கம் பண்ணுறது கிடையாது, இந்த காயக்கல்பம் பண்ணுறது தான் ரசவாதத்துக்கு ஒரு முக்கியமான பேசிக். ஸோ கருவூரார் சித்தர் ஒரு 108 மூலிகைகள் நமக்கு சொல்லியிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தூதுவளை மற்றும் கரிசாலை இதெல்லாம் வரும். அதே போல் சேரான் சொல்லக்கூடிய அது, கருநொச்சி, வெண்கொடி வேலி, இந்த மாதிரியான ஒரு 108 மூலிகைகள்லேருந்து முறையான கற்ப மருந்துகள் செஞ்சால் அது வந்து உடலை வந்து நல்ல நிலைமை கொண்டு போகும். அதே போல் நரைத்திரை, பிடிமூப்பு இந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் முன்கூட்டியே தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த காயக்கல்பம்க்கு வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெமடிஸ் ஏதாவது இருக்கா? அதாவது காயக்கல்பத்தில் 2-3 வகைகள் இருக்குது. சிறப்பு கற்பம்னு ஒன்று இருக்குது. சிறப்பு கற்பம் அப்படின்னா இப்போ வந்துட்டு சிறப்பாக ஒரு நோய்க்கு மட்டுமே சாப்பிட்றது. ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும் அப்படின்னு. அதே போல் பொது கற்பம் அப்படின்னு சொல்கிறது. பொது கற்பம்னா ஜென்ரலைஸாக, நீங்கள் இப்போ கேட்குறீங்களா ஜென்ரலாக நாங்கள் என்ன சாப்பிட்றது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அந்த மாதிரியான. இப்போ ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றது வந்து திரிபலா சாப்பிட்லாம், தேன் இஞ்சி அப்படிங்கிறது ஒரு காயக்கல்ப மருந்து. அதே போல் வல்லாரைக்கீரை, இந்த மாதிரியான பேசிக்காக நம்மளே செஞ்சுக்கலாம், வீட்லேயே செஞ்சுக்கலாம், தினமும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பொது கற்பம் ஜென்ரலாக நம்ம. ஆனால் எந்த வகை கற்பமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தொடர்ந்து ஒரு 48 நாள் 1 மண்டலம் சாப்பிடணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம். இப்போ ஒரு தூதுவளையாகட்டும் அல்லது வல்லாரைக்கீரை ஆகட்டும், இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது தேனிஞ்சி ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது அந்த அளவு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ நாட்கள், 48 நாட்கள் 1 மண்டலம் எடுத்துக்கணும். சேம் துணை மருந்துனா இப்போ இஞ்சி மட்டும் தனியாக சாப்பிட முடியாது, தேன் கூட தான் சாப்பிடணும். அந்த மாதிரி துணை மருந்து அப்படின்னு இருக்குது, அது கூட என்ன சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இது சாப்பிடும்போது இதை பாதிக்கக்கூடிய சில உணவுகள், இப்போ புளி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பத்தியம்னு சொல்லுவோம். அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. மருந்துகள் நம்ம மருந்துகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாம், என்ன சாப்பிடணும்னு இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். இதுதான் ஜென்ரல் மெடிசன். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ இந்த காயக்கல்ப சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது இது யாரெல்லாம் பண்ணலாம்? வயசு வரம்பு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்லை. இப்போ ஜென்ரலாக நான் சொன்னேன் இல்லையா, பொது கற்பம் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி அளவு மட்டும் மாறுபடும். காயக்கல்பம் சிகிச்சை வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ டயட்டை நீங்கள் சொன்னீங்க, டயட் ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? உணவில் நான் சொன்ன மாதிரி இந்த புளி, அகத்திக்கீரை, பாகக்காய் இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த உணவுகள்லாம் இந்த கற்ப மருந்துகளை வந்து முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஓகே. ஸோ அதை பாதிக்கக்கூடிய உணவுகள் மட்டும் இல்லாமல் மனநிலையும், அதுதான் யோகாசனம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண சொல்லுது. ஆசனம் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்களோட மனநிலை அமைதியாகும். நம்மளோட உடலில் வந்து 96 தத்துவங்களால தான் உடல் வந்து இயங்கிட்டு இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ 96 தத்துவங்களில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்தும் போது இந்த மருந்து சீக்கிரமாக வேலை செய்யும் நமக்கு. ஓகே. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி வைக்கும் போது மருந்தும் நமக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ காயக்கல்பம் சிகிச்சை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததான் வந்து வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது இருக்குது. இந்த வர்ம சிகிச்சைனா என்ன மேம்? இந்த வர்ம சிகிச்சை வந்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? வர்மம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புள்ளிகள், மர்மம்னு நாங்க சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல. மர்மம்னா அது வந்து நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது, மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இந்த இடத்துல இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவோம். நம்ம விசிபிளாகவும் பார்க்க முடியாது, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் உடலில் இந்தந்த பாகங்களில் இந்த சில புள்ளிகள் இருக்குது. அதை வந்து டச் பண்ணும்போது அதுக்கான ப்ரெஷர் கொடுக்கும்போது வந்து வேற ஒரு இடங்கள்ல, இப்போ வந்து கையில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஹார்ட்லேயும் மூளையிலையும் வேலை செய்யும். ஸோ இதை தான் வர்ம புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வர்மங்கள் வந்துட்டு ஒரு 4 வகையான வர்ம கலைகள் இருக்குது. இதில்
இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மள உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து தூண்டி விடுறோம் நம்ம. ஓகே. ஸோ அது சப்ரஸ் நிலையில் இருக்கும்போது அந்த ஆற்றலை நம்ம தூண்டுறது மூலமாக அதுவே தன்னைத்தானே வந்து சேம் ரெஜுனேஷன் ப்ராசஸ் மாதிரி தான், தன்னைத்தானே அந்த சக்தியை வந்து அகெயின் இது பண்ணும். அதுக்காக தான் வர்ம சிகிச்சை. வர்ம சிகிச்சை வந்து இந்த பக்கவாதம் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஓகே. அதே போல் உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, அடிப்பட்ட கீழே விழுந்து அடிபட்டு நரம்பு பிரச்சனை ஏற்பட்டவங்க, அப்புறம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த வர்ம சிகிச்சை வந்து கீழே ஆக்சிடென்டல் மற்றும் இந்த கீழே விழுந்து அடிபட்டுறவங்களுக்கு சில நேரங்களில் வாய் பேச முடியாமல் போயிடும். ஏதாவது மூளையில் அடிபட்டு அல்லது தலையில் அடிபட்டு நரம்பு பிரச்சனைனால வாய் பேச முடியாமல் போகிறது, இல்லை கை கால் எந்த வகையான நோய்களாக இருந்தாலுமே வந்து வர்ம சிகிச்சை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ குறிப்பாக இந்த வர்ம சிகிச்சை முறை எப்படி இருக்கும்? எத்தனை நீங்கள் சொல்லியிருந்தீங்க வர்ம கலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை வர்ம கலைகள் இருக்குது, அதோட சிகிச்சை முறை எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வர்ம கலையில் நான் சொன்னது ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் இது மைல்டான ப்ரெஷரும் இருக்கும், டீப் ப்ரெஷரும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறது. இப்போ பக்கவாத பேஷண்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயில் மசாஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வலி, தோள்பட்டை வலி, எலும்பு தேய்மான பிரச்சனை, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மெடிசன் சேர்த்து கொடுப்போம். ஸோ எலும்பு உள்ளுக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்னல் மெடிசன் எக்ஸ்டர்னல் மெடிசனோட இருக்கும். ஸோ வர்மக்கலை வந்து கண்டிப்பாக இது ஒரு வருஷம் ஒருத்தர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து மைல்டான இப்போ ஒரு நோய் ஆல்ரெடி பெயினில் இருப்பாங்க, நம்ம போய் அதிகமான ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ஸோ மைல்டான ப்ரெஷர் கொடுக்கணும். இது பை எக்ஸ்பீரியன்ஸில் பல வருடம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வர்ம ப்ராக்டிஸே பண்ண முடியும். ஓகே மேம். ஸோ கடைசியாக வந்து தொக்கனை சிகிச்சை, அந்த சிகிச்சை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? தொக்கணம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மூலிகைகள்லாம் இருக்கக்கூடிய மூலிகைகள். அப்படின்னா நம்மளோட வலியை போக்கக்கூடிய மூலிகைகள். இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தில் எருக்கு, வாத நாராயணம் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். நொச்சி, தழுதாலை இதெல்லாம் வலிகளை போக்கக்கூடியது. இப்போ மூட்டு வலி இருக்குது அல்லது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த வலிகளை போக்கக்கூடிய மூலிகைகள்லாம் நாங்கள் எண்ணெயில், அதுலேயும் வந்து நல்லெண்ணெய் அல்லது வாதக்கேசரி மாதிரியான வலியை போக்கக்கூடிய எண்ணெய்களில் வதக்கி லைட்டான சூடில் வந்து கொடுக்கக்கூடியது. இதை தான் நம்ம தொக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். தொக்கண மருந்துகள் யாருக்கு பயன்படும்னா மூட்டு வலி, குறிப்பாக ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாத பேஷண்ட்ஸுக்கு பயன்படும். அப்புறம் பக்கவாத பேஷண்ட்ஸுக்கு, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுப்போம். தொக்கண சிகிச்சை அப்படிங்கிறது எண்ணெய் தடவி கொடுக்கலாம், இந்த மாதிரி மூலிகைகள் பொருட்கள் கொண்டு கொடுக்கறது. ஸோ தொக்கணத்தில் 9 வகை இருக்குது. இது வந்து அதுலேயும் வந்துட்டு பை ப்ராக்டிஸ் மைல்டான ப்ரெஷர், டீப் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ 9 வகையான தொக்கணத்துலேயும் வந்துட்டு ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஏஜ் இருக்குது, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் தொக்கணம் பண்ண வேண்டியவே அவசியம் கிடையாது. ஸோ வயதானவங்களுக்கு, இல்லை அவங்க ரொம்ப வயதான இருக்காங்க, ரொம்ப மெலிஞ்ச தேகம் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தொக்கணமும் கொடுக்கணும். இது வந்து சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்டா இல்லை பாரம்பரியமாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டா மேம்? தொக்கண சிகிச்சை வந்து பாரம்பரியமாக வர்றது தான், நம்ம நாட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது தான். இப்போ வயதானவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு தொக்கணம் ஹீட் ஏதாவது கொடுப்பாங்க. வலி இருக்குது அப்படின்னா ஹீட்டை கொடுப்பாங்க. குதிகால் வலிக்கு செங்கல் சூடு பண்ணி காலில் வைப்பாங்க. அதுக்கு மேலே எருக்கிளை வச்சு செங்கல், அதுக்கு மேலே எருக்கிளை லைட்டாக கால் கொண்டு போய் வைக்கும் போது அந்த குதிகால் வலி சரியாகும். இந்த குதிகால் வாதம்னு சொல்லி, வாதம் வந்து குதிகாலில் போய் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாமளாம் மணல் ஒட்டடமும் கொடுப்பாங்க. ஸோ அடிப்பட்ட வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா மணல், நாமளாக இருக்கக்கூடிய மணல், கடல் மணல் இருக்குல்ல, அந்த ஆற்று மண், அந்த மண்ணை வந்து சூடு பண்ணி கொடுக்கறது, இது ஒரு ஒட்டடம். மூலிகை ஒட்டடங்கிறது மூலிகைகள்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி வாத நாராயண இலை வந்து வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்கறது. அதேபோல் எருக்கு இலையும் வாதத்துக்கு தான் கொடுப்போம். ஸோ நொச்சி இலை வந்து இந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொடுப்போம். அதே போல் ஆடாதொடை, இந்த மாதிரியான இலைகள்லாம் மூலிகைகள் ஓட்டுறவங்க கொடுப்போம். ஓகே மேம், எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.